Audio Jungle. Audio Jungle. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். The book of Isaiah chapter 53 verse 5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him, and by his wounds we are healed. சரீர சுகம் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விலைக்கிரயம் கொடுத்து வாங்கின ரட்சிப்பின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. Physical healing is a part of salvation that Jesus has given us by paying the price. அவர் இந்த உலகத்தில் மனு அவதாரம் எடுத்து வந்து மனிதனாய் வாழ்ந்தபோது, when he lived on the earth as a man, அற்புதமாய் பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he miraculously healed all the sick. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம் என்றால், if you read the Gospel of Matthew chapter 8 verse 16, பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார் என்று சொல்லுகிறது. it says that he healed all the sick. இயேசு ஏன் இப்படி பிணியாளிகள் எல்லாரையும் சுகமாக்கினார் என்று 17ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 17 tells us, why did Jesus heal all the sick? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று. This was to fulfill what was spoken through the prophet Isaiah. He took our infirmities and carried our diseases. இந்த வசனங்கள் இயேசுவை பற்றி குறிப்பிடுகிற தீர்க்கதரிசன வசனங்களாகும். These verses are prophetic verses that were spoken about our Lord Jesus. இவைகள் மிக வல்லமையான வசனங்களாகும். They are very powerful verses. சிலர் இவ்வசனங்களை ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிப்பிடுவதாக சொல்வதுண்டு. Some people say that they have a spiritual meaning. சிலர் சரீர சுகமாகுதலை விசுவாசிப்பதில்லை. Some people don't believe in physical healing. அவர்கள் இது போன்ற வசனங்களை எடுத்து அவைகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை மாத்திரம் கொடுப்பார்கள். They will take these verses and only give us spiritual meaning. அதாவது நாம் எல்லோரும் மனோரீதியாய் காயப்பட்டிருந்தோம். We are all been hurt emotionally. பின்பு நாம் நம் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கும்போது, but when we surrender our lives to God, அவர் நம்மை மனோரீதியாய் சுகப்படுத்துகிறார் என்று சொல்வார்கள். they will say that he heals us emotionally. ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது, but when we put all these verses together and see, மனோரீதியாய் மாத்திரம் சுகம் என்கிற வியாக்கியானம் முற்றிலும் தவறானதாகும். the explanation that gives us only emotional healing is wrong. இயேசு நம்மை மனோரீதியாகவும் மற்ற எல்லா விதங்களிலும் சுகமாக்குவார் என்பது முற்றிலும் உண்மை. The truth is that God heals us emotionally and in every other way also. ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் சரீர சுகமாக்குதலை பற்றியே குறிப்பிடுகின்றன. but these verses talk about physical healing. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிணியாளிகளை சுகமாக்கியது, our Lord Jesus Christ healing the sick, ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த, was foretold by the prophet Isaiah, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். that surely he took up our infirmities and carried our sorrows. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகும். and it is a prophecy that was fulfilled by saying that by his stripes we are healed. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சரீர பிரகாரமான நோய்களையும் வேதனைகளையும் காயங்களையுமே குறிப்பிடுகின்றன. These prophecies signifies physical pain, sicknesses and diseases. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் prophecy that says by his stripes we are healed, சரீர பிரகாரமான நோய்களையே குறிப்பிடுவதனால் தான் only because it speaks about physical healing. இயேசு சரீர பிரகாரமாக எல்லாரையும் குணமாக்கினார். Jesus healed everyone physically. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால், if you read from the book of 1 Peter chapter 2 verse 24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
It says, He himself bore our sins in his body on the tree, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. இந்த வசனம் கடந்த காலத்தை குறிப்பிடுகிறது. This verse is in the past tense. இயேசு மனுஷனாய் பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்ததின் நோக்கம் The purpose of Jesus coming to this world as a man, நம் மாம்ச சரீரங்களை குணமாக்குவது. that is to heal us physically. இப்படி குறிப்பிடுவது இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கவும் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை குறைச்சு மதிப்பிடுவது அல்ல. That doesn't mean to say that we are underestimating God's forgiveness of sins. நம்முடைய பாவ மன்னிப்பு மிக முக்கியமானதாகும். Our forgiveness of sins is very important. அதற்கு காரணம் பாவ மன்னிப்பு என்பது மற்ற எல்லா நன்மையான ஈவுகளுக்கும் ஒரு பிரதான வாசலை போன்றது. The forgiveness of sins is like a doorway to all the other blessings. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மாத்திரம் இந்த பூமிக்கு வரவில்லை. But Jesus did not come only to give us the forgiveness of sins. அவர் நம்முடைய மாம்ச சரீரங்களை குணமாக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். But he came into this earth that he may give us physical healing. புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்ற தமிழ் வார்த்தைக்காக உபயோகப்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை சோசோ என்பதாகும். In the New Testament, the Greek word zozo is used for salvation. இது பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. This word has a lot of meaning. இந்த வார்த்தையின் ஒரு அர்த்தம் சரீர சுகம் என்பதாகும். And one of its meaning is physical healing. யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of James chapter 5 verse 14 and 15, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். Is any one of you sick? He should call the elders of the church to pray over him and anoint him with oil in the name of the Lord. And the prayer offered in faith will make the sick person well. The Lord will raise him up. If he has sinned, he will be forgiven. இந்த வசனத்தில் ஜோசோ என்கிற கிரேக்க வார்த்தை ரட்சிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Here the Greek word zozo is translated as salvation. இங்கே இந்த வார்த்தை சரீரப்பிரகாரமாய் வியாதிப்பட்டவர்கள் சரீரப்பிரகாரமாய் சுகமாவதை குறிப்பிடுகிறது. Here it talks about sick people getting well. புதிய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான இடங்களில் ஜோசோ என்கிற இந்த வார்த்தை The word zozo is translated 100 times in the New Testament. பாவ மன்னிப்பை குறிப்பிடும்படியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. It is translated as the forgiveness of sins. ஆனால் இங்கே சரீர சுகத்தை குறிப்பிடுவதற்காக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Here it talks about physical healing. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்காக அனுப்பினபோது When Jesus sent his disciples for ministry, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாக சொல்கிறது? the Gospel of Matthew chapter 10 verse 1 says, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He called his 12 disciples to him and gave them authority to drive out evil spirits and to heal every disease and sickness. 7ஆம் வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிப்போம் என்றால், If you read verse 7 and verse 8, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரிச்சோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். it says, as you go, preach this message, the kingdom of heaven is near. Heal the sick, raise the dead, cleanse those who have leprosy, drive out demons. Freely you have received, freely give. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதே மூச்சில் அவர் கொடுக்கிற மற்ற கட்டளைகள் என்னவென்றால், After giving them the gospel and saying that the kingdom of heaven is near, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரிச்சோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்பதாகும். with the same breath he gives them the other command and says, heal the sick, raise the dead, cleanse those who have leprosy, and drive out demons. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், The thing that we have to understand here is இயேசு நம் பாவ மன்னிப்புக்காக வந்தார் என்பது எத்தனை உண்மையோ, how true it is that Jesus came into this world to give us the forgiveness of sins. அதுபோலவே நம்முடைய சரீர சுகத்துக்காக வந்தார் என்பது உண்மை. In the same manner it is true that he came to give us physical healing. இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து மரித்தார் என்பது எத்தனை உண்மையோ, How true it is that Jesus bore our sins and died for us. அதுபோலவே நம்முடைய வியாதியை சுமந்து மரித்தார் என்பது உண்மை. In the same manner it is so
true that he bore our sicknesses and died. இயேசு நம்முடைய பாவ மன்னிப்புக்காகவும் நம்முடைய சரீர சுகத்துக்காகவும் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that Jesus died for the forgiveness of our sins and for our healing. ஆகையால் சரீர சுகத்தை வாஞ்சிப்போம். Therefore let us desire physical healing. இயேசு நம்முடைய வியாதிகளை சுமந்தார் என்பதை விசுவாசிப்போம். And let us believe that he bore our sicknesses. அவர் தரும் அற்புத சுகத்தை பெற்று நம்முடைய வாழ்வில் நீடித்து வாழ்வோம். And let us receive his divine healing and live a long life. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. அவர் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for giving us health, strength and wellness. நீர் எங்கள் சரீர சுகத்தை விரும்புகிறபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank and praise you because you want us to be physically well. உம்முடைய விருப்பம் நிறைவேற எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். We surrender ourselves for your will to be fulfilled. உம்முடைய நோக்கமும் திட்டமும் எங்களுடைய வாழ்வில் நிறைவேறட்டும். Let your plan and purpose be accomplished. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யா யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.